இந்த கதையின் பெயர் நனைந்த கால் சட்டைகள். பள்ளியில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்த 9 வயது மாணவன் திடீரென தனது கால் சட்டை ஈரமாவதை உணர்ந்தான். உணர்ந்த சற்று நேரத்தில் அந்த ஈரத்தின் காரணம் சிறுவனுக்கு புலப்பட்டுவிட்டது. இந்த நிலையில் தன்னை மற்ற மாணவர்கள் கண்டால் என்ன நினைப்பார்கள் என்ற பயம் மாணவனின் மனதில் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் தூரத்தில் தனது தோழி சுஷி மற்றும் தனது ஆசிரியர் நடந்து வருவதைக் கண்டான். அந்த மாணவன் தனது தோழி சுஷியின் கையில் ஒரு சிறு மீன்தொட்டி இருப்பதையும் கண்டான். உடனே யோசித்து, தோழி சுஷி தன் மீது மோதுமாறு அவளுக்கு எதிராக நடந்து சென்றான். அவன் எதிர்பார்த்தது போலவே சுஷி கையில் வைத்திருந்த மீன்தொட்டியில் இருந்த நீர் அவனது கால்சட்டையில் கொட்டியது. அவனது ஆசிரியர் அவன் வேண்டுமென்றே இவ்வாறு செய்தான் என்பதை கவனித்துவிட்டார். ஆனால் அவனோ தன் மீது வேண்டுமென்றே சுவி நீரைக் கொட்டி தனது ஆடையை ஈரமாக்கி விட்டாள் என்று கத்தினான். உடனே ஆசிரியர் அவனை அருகிலிருந்த அறைக்கு அழைத்து சென்று கால் சட்டையை சுத்தப்படுத்திக் கொள்ள உதவினார். பின்பு அங்கு வந்த சுஷி அந்த மாணவனின் காதில், நீ அதை வேண்டுமென்றே செய்தாய் அல்லவா? இதுபோன்று நானும் சில சமயங்களில் கால் சட்டையை ஈரமாக்கியுள்ளேன் என்று கிசுகிசுத்தாள்.